பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையானவர்களை, இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகல தடைகளையும் நீக்கி உங்களுக்கு முன் செல்ல இந்த சத்தியத்திற்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள். அது உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட மனம் கசந்து போய் வாழ வழி தெரியவில்லையே, என்னை நம்பி அநேகர் இருக்கிறார்களே, நான் அவர்களுக்கு என்ன செய்யட்டும் என்று சொல்லி ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது துக்க மிகுதினால் மனம் சோர்ந்து போய் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கொண்டிருக்கலாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி சத்தியம் போதிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன ஒரு ஆறுதலான வார்த்தை! பாளையம் கோட்டையிலே ஒருவர் கடன் பாரத்தினாலே அநேகர் அவரை நெருக்கினது நிமித்தமாக தற்கொலை செய்வதற்காக பேருந்தில் ஏறி அமர்ந்து பிரயாணப்பட்டு கொண்டிருந்தார். தாமிரபரணி ஆற்றில் திரளான வெள்ளம் போய்கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீரில் குதித்து தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் போய்கொண்டிருக்கிறார். போகிற வழியிலே கத்தீட்ரல் சிஎஸ்ஐ ஆலயத்திலே சுவரிலே, காம்பவுண்டு சுவரிலே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இதே வசனம்தான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிற வார்த்தை. அந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாயின் வார்த்தை அவருடைய இருதயத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தது. என்ன ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை! என்னுடைய வாழ்க்கையிலே துயரங்களை துடைக்கின்ற ஒரு வார்த்தை. இதை எழுதியது யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக அவர் இறங்கி ஆலயத்திற்குள் சென்றார். அங்கே இருந்தவர்களிடத்தில் இந்த வார்த்தை எழுதியது யார் சொன்னது என்று சொல்லி கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, நாங்கள் தான் எழுதி வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்தார். அவருடைய இருதயத்தில் ஒரு இளைப்பாறுதல் வந்தது. நம்பிக்கையோடு திரும்ப போனார். தற்கொலை எண்ணத்தை கைவிட்டவராக வீட்டுக்கு போனார். புதிய வாசல்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திறந்தார். கடன்களை எல்லாம் கட்டும்படி உதவி செய்தார். அவர் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ஆரம்பித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்றைக்கும் நீங்கள் பிழைப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கடன் பாரங்களையும் ஆண்டவர் உங்களுக்காக கட்டி தீர்ப்பார். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உங்கள் தொழிலை அவர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். ஏன் வருத்தத்தோடு இருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு ஆதாரம். அவருடைய வார்த்தைகளே உங்களுக்கு மகிமையின் நம்பிக்கையாக இன்றைக்கு வெளிப்பட போகிறது. மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவனாய் காணப்பட்டான். நீங்களும் நானும் மரணத்திற்கு பாத்திரவான்களாய் இருந்தோம். நரக ஆக்கினைக்கு நேராக நாம் போக வேண்டிய மனுஷர்களாய் இருந்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பினாலே அவர் நம்மை நியாயம் தீர்க்க மனம் இல்லாமல் எல்லாருக்காகவும் ஏக பலியாக தன்னையே ஒப்புக் கொடுத்தார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவிற்கு மனுஷரை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கொடுத்திருந்தார். இதை நாம் எங்கே வாசிக்கிறோம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கு நம்மை நியாயம் தீர்க்கிற அதிகாரம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை இப்பொழுது நியாயம் தீர்க்கிறதில்லை,
அதற்கான நாள் ஒன்று வருகிறது, நியாய தீர்ப்பின் நாளிலே நான் உங்களை நியாயம் தீர்ப்பேன், இந்த உலகத்தில் உங்களை நான் நியாயம் தீர்ப்பதில்லை என்று சொல்லிவிட்டார். மனுஷன்தான் நம்மை நியாயம் தீர்ப்பார். நீ ஒரு பாவி, எதற்கும் லாய்க்கில்லை, வாழ தகுதியற்றவன் என்று சொல்லி நம்மை நியாயம் தீர்ப்பார். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன், தாயின் கருவில் நம்மை படைத்தவர், சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை நியாயம் தீர்க்கிறதில்லை. நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், தம்முடைய பிள்ளையாக பார்க்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகர், என் பாவங்களுக்காக மரித்தவர் என்று சொல்லி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால், உங்கள் பாவங்களெல்லாம் மன்னித்து அவர் உங்களை சொந்த புத்திரராக புத்திரிகளாக அவர் ஏற்றுக்கொள்வார். இன்னைக்கு பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, இந்த கொள்ளை நோய் என்னை கொண்டு விடுமோ, என்னுடைய சுகர், என்னுடைய ப்ரெஷர் என்னை அழித்து போடுமோ, எனக்கு வந்திருக்கிற இந்த பொல்லாத கேன்சர் நோய் என்னை கொன்றுவிடுமோ என்று வியாதிகளை குறித்து நீங்கள் மனக்கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த உலகத்தில் உன்னை நான் நியாயம் தீர்க்கிறதில்லை. உன்னை நியாயம் தீர்க்க எனக்கு அதிகாரம் உண்டு. நானே உன்னை படைத்த தேவன், எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் நான் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்லை. என்னை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வியாதியின் கட்டுகளை வேறு அறுக்க அவர் ஒருவரே வல்லமுள்ள தேவன். உங்களுக்கு நிரந்தர சுகத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பதாக மானாமதுரையிலிருந்து ஒரு சகோதரி என்னை தொடர்பு கொண்டார். பிரதர், என்னுடைய கர்ப்பப்பை வீங்கி இருக்கிறது, கட்டி இருக்கும் என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லுகிறார்கள். எனக்கு பயமாக இருக்கிறது, ஆனாலும் நான் கர்த்தரை நம்புகிறேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். நான் அவர்களுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் அந்த மகள் மேல் வைக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்கள், என்ன ஒரு ஆச்சரியம்! விசேஷித்த ஒரு வல்லமை அந்த சகோதரி மேல் இறங்கியது. அந்த கட்டியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரியின் கரம், தழும்புகள் நிறைந்த கரம் தொட்டது. அந்த நொடி பொழுதிலே அந்த கட்டி மறைந்து போனது. ஜெபம் பண்ணி முடித்த உடனே கேட்டேன், சகோதரி, அந்த கட்டி அங்கே இருக்கிறதான்னு சொல்லி சோதிச்சு பாருங்க. அவர்கள் சோதித்து பார்த்து விட்டு சொன்னார்கள், அந்த கட்டி அங்கே இல்லை பிரதர், அது மறைந்து விட்டது பிரதர் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். என் ஆண்டவரை தேடுகிறவர்கள் யாவரும் அவரை கண்டடைவார்கள். அவர் நம்மை நியாயம் தீர்க்கிறதில்லை. ஒரு சகோதரன் தினந்தோறும் என்னை பார்க்க வருவார். பரிசுத்தமாய் வாழ்ந்தவர் பாவத்தில் அடிமையாக மாறி போனார். ஆனால் மறுபடியும் பாவ உணர்வடைந்து குற்ற உணர்வில் இருந்து விடுதலை பெற ஜெபித்தார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன், நீ உண்மை உள்ள ஒரு சாட்சியாக இரு, பரலோகத்தை பற்றிக்கொள் என்று சொன்னார். ஆனாலும் சாத்தான் அந்த சகோதரனை தினந்தோறும் நெருக்க ஆரம்பித்தான். நீ ஒரு பாவி, நீ நரகத்திற்கு தான் போவே, நீ எழும்ப மாட்ட, நீ இயேசுவின் பிள்ளையாக இனி மாறவே முடியாது என்று சொல்லி அநேக நண்பர்கள் மூலமாக அவரோடு கூட நேரடியாக பேசி அவரை அங்கே குற்றப்படுத்த ஆரம்பித்தார். அவர் தினந்தோறும் ஓடி வருவார். நான் அவருக்கு சொன்னேன், இயேசு உங்களை நியாயம் தீர்க்கிறதில்லை. விசுவாசத்தை விட்டு விடாதே சகோதரனே, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதே, அவன் உன்னை கொன்று போடுவான். அவனுடைய நோக்கமெல்லாம் உன்னை நரகத்தில் கொண்டு போக வேண்டும், அவ்வளவுதான். நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் விசுவாசித்து அறிக்கையிடு. இயேசு என்னை நியாயம் தீர்க்க மாட்டார், அவர் என்னை புது மனுஷனாக மாற்றிவிட்டார், பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு நான் விட்டுட்டேன், நான் இரக்கம் பெறுவேன் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பினேன். அவர் சமாதானத்தோடு நம்பிக்கையோடு போனார். உங்கள் வாழ்க்கையிலையும் குற்ற உணர்வோடு இருக்கிறீர்களா? எனக்கு ஒரு எதிர்காலமே இல்லை என்று சொல்லி கலக்கத்தோடும் துயரத்தோடும் மனபாரத்தோடும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கிறது.
அவருடைய இரத்தத்திற்கு நம்மை விடுதலையாக்கும் வல்லமை உண்டு. குற்றமற்ற இரத்தம் நமக்காய் சிந்தினார். நோக்கம் அதுதான், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு எனக்காய் இரத்தம் சிந்தினார் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது, கல்வாரி சிலுவையே எனக்கு மேன்மை, அதில் தான் எனக்கு ஜீவன் கிடைத்தது, இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு நித்திய ஜீவன் உண்டானது என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். குற்ற உணர்வு எல்லாம் நீங்கிவிடும். குற்ற மனசாட்சியை உங்களை விட்டு அகற்றுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுப்பார். உங்களுக்கு புது வாழ்வு தருவார். உங்களுடைய பாவங்கள் கொண்டு வந்திருக்கிற வியாதிகளில் இருந்து உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற சாபங்களை அவர் நீக்குவார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் உங்களுக்கு சாபம் இல்லை. அங்கே ஓடி இங்கே ஓடி பணம் செலவு செஞ்சு மனுஷரை நம்பி போய் பரிகாரம் செலுத்த வேண்டியதில்லை. சாபத்திற்கு நிவாரணம் தேட வேண்டுவதில்லை. நீங்கள் இருக்கிற இடத்தில் முழங்கால் படியிட்டு என் சாபத்திற்கான பரிகாரம் சிலுவையிலே கல்வாரி மேட்டிலே இயேசு கிறிஸ்து செலுத்திவிட்டார். என் பாவத்தை அவர் அங்கே கடலின் ஆழத்தில் தூக்கி போட்டு விட்டார். முதுகுக்கு பின்னால் போட்டுட்டார். மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாய் விலக்கி விட்டார் என்று சொல்லி நீங்கள் அவரை விசுவாசித்தால் போதும். உங்கள் பாவங்கள் செவேரென்று இருந்தால் அது உறைந்த மலை போல வெண்மையாக மாறிவிடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்திற்கு உள் இருந்தால், அவருடைய பிள்ளைகளாக மாறி அவருக்குள் நீங்கள் இருந்தால், அவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், இனி நான் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி அவரை நம்பி வாழ ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக மாறும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்துவிடும். பழைய கோபம், பழைய எரிச்சல், பொறாமை, துர்க்குணம், கோல் சொல்லுகிறது, மற்ற மனுஷரை குற்றம் சாட்டுகிறது, முறுமுறுக்கிறது, சண்டையிடுகிறது, வாக்குவாதம் பண்ணுகிறது, குடிக்கிறது, வெறிக்கிறது, மறைமுக பாவம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் மாறிவிடும். இவைகள் தான் ஒரு மனிதனுக்கு சமாதான குறைச்சலை கொண்டு வரும். இவைகளில் ஏதாவது ஒரு பாவம் உங்களுக்கு தலை தூக்கினால் போதும், அது உங்களை அழித்தே போட்டுவிடும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இடைப்படுகிறார். நீங்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் சகலமும் புதிதாய் மாறும். உங்களுடைய பழைய ஜென்ம சுபாவம் அகன்றுவிடும். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது பழைய மனுஷன் மரித்து போவான். பழைய ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல நாமும் பழைய பாவத்திற்கும் சாபத்திற்கும் மரணத்திற்கும் மரித்து போய்விடுவோம். மரணம் நம்மை மேற்கொள்ள முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்தில் இருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அவரை பற்றி விசுவாசத்தினாலே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரமாட்டான் என்று சொல்லியிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. உங்கள் விசுவாசமே உங்களை ரட்சிக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக மாறப்போகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இயேசு எனக்கு போதும். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மதத்தையும் ஸ்தாபிக்க வரவில்லை. எல்லா மார்க்கத்திலும் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பாவ நிவாரண பலியாக தன்னையை ஒப்புக் கொடுக்க வந்தார். நிஷ்கலங்க புருஷனாக வந்தார். கன்னியின் வயிற்றிலே கன்னி சுத்தாய நமக என்று சொல்லுகிற வசனத்தின்படியாய் வந்தார். பஞ்ச காயாய நமக என்கிற சுலோகத்தின்படியாக 5 காயங்களை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். விருச்ச சூல அருதாய நமகா என்று சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சூலம் போன்ற மரத்தில் தொங்கி மறித்து தன்னுடைய ஜீவனை மனுஷருக்காக ஒப்பு கொடுத்த தேவன் அவர். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி எல்லா வேதங்களும் சொல்லுகிறது.
வேதங்கள் சுட்டி காட்டுகிற புருஷர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் மனு உருக்கொண்டு இறங்கி வந்த அதே ஆட்டுக்குட்டி உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே 2000 வருடங்களுக்கு முன்பதாக தன்னையே ஏக பலியாக ஒப்பு கொடுத்தார். எல்லார் சார்பிலும் மனுஷ குலத்திற்கு தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். தன்னையே ஆட்டுக்குட்டியாக அடிக்க ஒப்பு கொடுத்தார். நம்மை உண்டாக்கின தேவன் அதை செய்து முடித்தார். ஏன் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையிலே பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும். பழைய எல்லா தாழ்வுகளும் நீங்கி போகணும். உயர்வு உண்டாகணும். நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும். சிலுவை எனக்கு மேன்மை என்று சொல்லி அவரை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டினால் போதும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவே எனக்கு ஜீவன். இந்த உலகத்தில் வேற எதுவுமே எனக்கு ஆதாயம் இல்லை. கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், சாவே எனக்கு ஆதாயமாய் மாறிவிட்டது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவன் மரித்தாலும் நித்திய காலமாக பரலோகத்திலே அவரோடு கூட வாழுவான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலேயும் எல்லாம் புதிதாய் மாறும். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தம் புதுசாக மாறும். இயேசு கிறிஸ்துக்கு அந்த வல்லமை உண்டு. எப்படி ஒரு கார் கம்பெனி ஓனர் அதற்கான ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருக்கிறாரோ, உதிரி பாகங்கள் வைத்திருக்கிறாரோ, அதே போல் மனுஷரை உண்டாக்கின தெய்வம் மனுஷருக்கான உதிரி பாகங்களை வைத்திருப்பார் அல்லவா? நாம் ஜெபிக்கும் பொழுது அதை அவரே நமக்குள் வைத்து விடுவார். ஒரு சகோதரன் 5 வருடங்களாக பார்வை இல்லாமல் இருந்தார். அவருடைய கிராமத்திற்கு நான் ஆலயத்திற்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்து ஜெபித்து முடித்து விட்டு வெளியிலே வரும்பொழுது இந்த சகோதரனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்தார். நானும் அந்த சகோதரனை பார்த்து மனபாரத்தோடு ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த மகனுக்கு உதவி செய், பார்க்க முடியாமல் இருக்கிறாரே, 5 வருடங்களாக கண் பார்வை இல்லாமல் கஷ்டப்படுகிறாரே என்று சொல்லி அவர் மேல் கையை வைத்து நான் ஜெபித்தேன். இயேசுவின் கரம் என் கரத்தின் அடியிலே வைக்கப்பட்டிருந்தது. என்னால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஜபித்து முடித்து சற்று நேரத்திலேயே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. பூரணமான பார்வையை பெற்றுக்கொண்டார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அவர் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஜபித்தார். அங்கே அற்புதம் நடந்தது. புதிய உறுப்புகளை உங்களுக்குள்ளே அவர் வைக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய சுகர் வியாதி மறையும், உங்களுடைய பிரஷர் வியாதி மறையும். இன்றைக்கு நீங்கள் ஜெபித்தால் உங்களுடைய ஓட்டை விழுந்து போன இருதயம் புதிதாய் மாறும். நான் ஏதோ சொல்லிவிட்டு போவதற்காக இங்கே வந்து உட்காரவில்லை. உங்கள் விசுவாசமே உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். நீங்கள் தான் விசுவாசிக்கணும். நான் ஒரு கருவி, உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க வந்து உட்கார்ந்திருக்கிறேன். நீங்கள் இயேசுவை நம்ப வேண்டும். உங்களை உண்டாக்கின தேவன் அவரே என்று சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். இயேசுவின் மூலமாக என் பிதாவை பார்க்கிறேன், என்னை படைத்தவரை பார்க்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இயேசுவின் நாமம் நித்திய பிதா என்று சொல்லி ஏசாயா 9:6 சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ சொன்னமே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவே ஆவியானவர். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு இதை நீதியாக செய்கிறார். நீதி என்றால் ஒரு கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜு தவறு செய்யாத ஒரு மனுஷனை அங்கே தண்டனைக்கு உட்படுத்தாமல் அங்கே விடுதலை ஆக்குகிறது போல நம் எல்லோரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே மன்னித்து விட்டபடினாலே, அவர் தன்மேல் நம்முடைய ஆக்கினைகளை ஏற்றுக்கொண்டு விட்டபடினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லார் சார்பிலும் அவர் மரித்து விட்டபடினாலே அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிரோடு எழுந்தார். நாம் எல்லோரும் இந்த நீதியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் உயிரோடு எழுந்தார். அவரோடு நாமும், அவரை நம்புகிற நாமும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை எண்ணாது இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் முதுகுக்கு பின்னாலே போட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் தான் அதை திரும்ப திரும்ப கிளறி நான் ஒரு பாவின்னு சொல்லி
அதை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அறிக்கையிட்டு விட்டு விடுகிற எந்த ஒரு பாவமும் மன்னிக்கப்படும், அவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், கொலையே செய்திருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன், என்னை நோக்கி பார், உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களையும் அவர் ரட்சிப்பார், விடுதலையாக்குவார். இதை நமக்கு அவர் வேதத்திலே அறிவித்திருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகை போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும், அவருடைய ரட்சிப்பு என்றைக்கும் இருக்கும், அவருடைய நீதி நம்மை விட்டு ஒருபோதும் ஒளிந்து போகாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். உங்களுக்கான நீதியை அவர் உண்டாக்கி இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் கூட அவரை நோக்கி பாருங்கள், கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள், காயப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா துயரங்களையும் துக்கங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் அவருக்கு சொல்லுங்கள். அவரே உங்கள் பரிகாரி, இயேசு கிறிஸ்துவே உங்கள் இரட்சகர். அவருடைய ரட்சிப்பு ஒருபோதும் ஒளிந்து போகாது. அவர் உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிற நீதி என்ன தெரியுமா? நான் உன் பாவத்திற்காக மரித்து விட்டேன், நீ என்னை நம்பி வருவாயா? உன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புவாயா? என் இரத்தத்தால் நீ கழுவப்படும் பொழுது உன்னுடைய எல்லா வியாதிகளும், உன்னுடைய எல்லா சாபங்களும், மரணத்திற்கு ஏதுவான எல்லா காரியங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும். உன் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாகும் என்று சொல்லி உன்னை பார்த்து அழைக்கிறார். சகோதரனே, சகோதரியே, என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய வியாதிகள் அது மனுஷரால் சுகமாக்க முடியாத நிலைமையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவால் அதை சுகமாக்க முடியும்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த நோய் உங்களை விட்டு நீங்கிவிடும். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ராஜா, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வானத்தை பூமியை உண்டாக்கின தெய்வமே, அபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, எங்களுடைய தெய்வமே, உம்மை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலும் சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்கிற தேவன் நீங்கள். இன்றைக்கு இந்த இணைப்பில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இங்கே கண்ணோக்கி பாருங்கள். உடைய பலத்த கரம் அவர்கள் மேல் வைக்கப்படுவதாக. என்ன வியாதியாக இருந்தாலும் அதை சுகமாக்குங்கப்பா. அவர்கள் இப்பொழுது உம்மை விசுவாசிக்கிறபடினாலே இந்த நொடி பொழுதிலே நீங்கள் அருகிலே தோன்றி அவர்கள் மேலே உம்முடைய கரத்தை வைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுது நீர் அப்படியே செய்கிறீர். நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஒரு வாலிபன் மிகுந்த சோர்வோடு, எதிர்காலத்தை குறித்த கவலையோடு தலை கவிழ்ந்து உங்களுடைய டைனிங் டேபிளில் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இயேசுவின் கரம் உங்கள் மேல் வைக்கப்படுகிறது. உங்கள் மனபாரமெல்லாம் நீங்கி போகிறது. ஒரு விசேஷித்த சமாதானம், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இறங்கி வருகிறது. இப்பொழுது மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் நீங்கி ஓடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதிகளை கொண்டு வந்த சத்துரு பிசாசானவன் இப்பொழுது உங்களை விட்டு விலகி ஓடுகிறான். இயேசுவின் நாமத்திலே அக்னியை கொளுத்தி போடுகிறான். இப்பொழுதும் சத்துருவின் கிரிகள் சுட்டெரிக்கப்படுகிறது. பில்லி சூனி ஆவிகள், ஏவல் ஆவிகள் எல்லாம் எரிந்து அலறி ஓடுகிறது. இயேசு கிறிஸ்துவே இதை அறிவிக்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலையை அவரே கட்டளை எடுக்கிறார். உங்களை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. நீங்கள் இருக்கிற அறைக்குள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுதை பிரவேசிக்கிறார். விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டளை எடுக்கிற கிருபைக்காய் நன்றி. அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறார். பரிசுத்தம் உண்டாகிறது. பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற கிருபைக்கு நன்றி.
தகுதியில்லாத என்னையும் எடுத்து பயன்படுத்தின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, என்னை தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு தடவை கிடைக்கலன்னா மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். நான் நிச்சயமாக உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். God bless you. என் இதயத்தின் நேசம் இயேசுவே, என் ஜீவன் நீரே பரிசுத்தரே. என் இதயத்தின் நேசம் இயேசுவே, என் ஜீவன் நீரே பரிசுத்தரே. என் ஆண்டவரே, என் தேவனே, என் பாவம் போக்கும் பரிசுத்தமே. என் ஆண்டவரே, என் தேவனே, என் பாவம் போக்கும் பரிசுத்தமே. யெகோவாயிரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவாயிரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். Alleluia, 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 alleluia. நானுமை என்றும் தேடிடுவேன், தேடி உம்மை தினம் கண்டடைவேன். நானுமை என்றும் தேடிடுவேன், தேடி உம்மை தினம் கண்டடைவேன். என் பலன் எனக்கு ஆனந்தமே, என் ஜீவன் எனது ஆதாயமே. என் ஆண்டவரே, என் தேவனே, என் பாவம் போக்கும் பரிசுத்தமே. என் ஆண்டவரே, என் தேவனே, என் பாவம் போக்கும் பரிசுத்தரே. எல்ரோயி, என்னை காண்பவரே, எல்ரோயி, என்னை காண்பவரே. Alleluia, 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 alleluia. என் உள்ளத்தை தினம் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். என் உள்ளத்தை தினம் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். இறுதி வரை நான் விழுந்திடாமல் அன்புடன் கரம் பற்றி நடத்திடுமே. என் ஆண்டவரே, என் தேவனே, என் பாவம் போக்கும் பரிசுத்தமே. என் ஆண்டவரே, என் தேவனே, என் பாவம் போக்கும் பரிசுத்தமே.
சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே.